நடிகை ஸ்ருதிகா நாதஸ்வரம் சீரியல் மூலமா மலர் கதாபாத்திரத்துல மக்கள் மனசுல இடம் பிடிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதைத் தொடர்ந்து மாமியார் தேவை, வைதேகி, உறவுகள் சங்கமம், முகூர்த்தம், கலசம், கோகுலத்தில் சீதை, உயிர், கல்யாண பரிசு இப்படி பல சீரியல்களை நடிச்சு ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா டிவி சீரியல்ல தொகுத்து கூட வழங்குனாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா சினிமாவிலலாம் நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது 2008 வெளியான மகேஷ், சரண்யா மற்றும் பலர் என்ற படத்தின் மூலமாக ஹீரோயினா அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா வெண்ணிலா கபடி குழு, தனுஷின் வேங்கை, பாலு தம்பி மனசுல, மதுரை டு தேனி உள்ளிட்ட பல படங்களை நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா சினிமாவில பட வாய்ப்புகள் குறைஞ்சிடுச்சு. மறுபடியும் சீரியலை நோக்கி வந்துட்டாங்க. இதுக்கடையில 2019 நடிகை ஸ்ருதிகாவுக்கும் சதீஷ் என்பவருக்கும் திருமணம் நடந்திருக்கு. அது அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ரீசெண்டா இவங்க சீரியல் நடிகர். அதுக்கப்புறமா இவங்க ரீசெண்டா 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது மகராசி சீரியல்ல தன்னுடன் நடிச்ச ஆர்யன் என்பவரை தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவரும் ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர் தான் சொல்றாங்க. இருவரும் தங்களுடைய முதல் திருமணத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால விவாகரத்து வாங்கிட்டதா சமீபத்துல ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. அதுல ஸ்ருதிகா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ருதிகா, ஆரியன் இருவருமே தங்களுடைய முதல் திருமண வாழ்க்கை குறித்து பேசியதுல, ஸ்ருதிகா என்னுடைய முன்னாள் கணவர் ரொம்ப நல்லவர், அவரை பற்றி நான் எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஆனா எனக்கும் அவருக்கும் திருமண வாழ்க்கையில நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுருச்சு. அதோட எனக்கு சின்ன வயசுல திருமணம் எல்லாம் ஆகல. எனக்கு திருமணம் ஆகும்போதே 30 வயசு தான். அதுவும் வீட்டுல பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் தான் செஞ்சு வச்சாங்க. ஆனா என்னவோ நான் எதிர்பார்த்தது போல என்னுடைய திருமண வாழ்க்கை அமையல. அதனால பிரேக்கப் ஆக வேண்டியதா ஆயிடுச்சு. அந்த திருமணம் எனக்கு ரொம்பவே ஏமாற்றத்தை தந்துச்சுன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு அவங்க பளிச்சுன்னு உண்மையை பேசியிருக்காங்க. இதை பத்தின உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.